ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 டம்ளர் பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு வச்சுருங்க. அது பொங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருந்தேன். அதை நல்லா எடுத்து வறுத்து வச்சுருங்க. பாலும் பொங்கிருச்சு. நம்ம அதே பாத்திரத்தில் 2 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது லைட்டாக கொதிச்சோடனே நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையும் ஆட் பண்ணிடுங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை ஆட் பண்ணோடனே அதுலேருந்து நிறைய தண்ணி விடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேசரி ரெடி. நல்ல சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெசிபி பண்ணணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.